ஹலோ கைஸ், போன பாட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போமோ இப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த சைக்கோவோட தங்கச்சி யோன் தான் வந்து ஈசுவை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காருக்குள்ளே உட்கார வச்சு அதில் ஃபுல்லாக புகையை போட்டுட்டு கிளம்பி வந்திருப்பா. இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கா, ஏன்னா அவள் செத்துருப்பா. இதை வச்சு நம்ம அண்ணாவோட கேஸையே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், நம்ம போஸ்டிங்க்கும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி போயிட்டு இருந்திருப்பா. அங்கே போய் பார்த்தா அங்கே ஈசுவே இல்லை. அவள் எங்கேயோ கார் கண்ணாடி உடச்சி தப்பிச்சு போன மாதிரி இருக்குது. அந்த லெட்ரு வச்சுருப்பாள், அந்த லெட்டரையும் காணோம். அவள் எங்கடா போயிருப்பா இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அப்போ அவள் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, ஈசு வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஜோ தான் அனுப்பியிருக்கா. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நேற்று ஜின்னு ஜோவும் வந்து ஈசுவை தேடிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ வந்து இவள் கார் வந்து வேகமாக ஆப்போசிட்டில் போயிருக்கும். இவங்களும் வந்த டைரெக்ஷன்லேயே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கார் நின்றுட்டு இருந்திருக்கும். அந்த காருக்குள்ளே ஃபுல்லாக புகையாக இருந்திருக்கும். அதுக்குள்ளே தான் ஈசு உட்காந்துருப்பா. அவங்களும் அந்த கார் கண்ணாடியை உடச்சி ஈசுவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த யோன் தான் எப்படியோ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறேன், இந்த மாதிரி ஈசுன்னு யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களான்னு. அவங்களும் வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவளும் வந்துட்டு நான் போலீஸ் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அட்மிட் ஆகிருந்தாங்க, நான் அவங்க இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா ஜோ தான். கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ இவளும் வந்து அந்த இடத்துக்கு போகிறா. ஜோ நிற்காமல் வந்து போலீஸுன்னு கூட பார்க்காம ஒரு அறை வச்சுருப்பா. என்ன தைரியம் இருந்தால் நீ ஈசு இப்படி பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த யோனும் சொல்கிறான், என்னோட பிளானையே நீங்கள் 2 பேரும் நாசம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னடி பிளானு, நீயும் உங்கள் அண்ணா மாதிரி ஒரு கேடு கெட்டவளாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் கையை ஒங்கிட்டு வருவா அடிக்கிறதுக்கு. ஜோவும் வந்து பிடிச்சிடுவா. உங்கள் அண்ணன் ரொம்ப ஒழுங்கானவன் நினச்சிட்ருக்கியா? உங்கள் அண்ணாவும் உன்ன மாதிரி தான். உங்கள் அண்ணா இறந்ததுலலாம் எந்த தப்புமே இல்லை, எனக்கும் எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லை, அவன்லாம் சாகக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஒரு போலீஸ் ஏன் முன்னாடியே நீ இவ்வளோ தைரியமாக பேசுகிறியா, எங்கேருந்து செடி வந்து உனக்கு இவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போ ஜோ இருந்துட்டு, தப்பு பண்ணணும்னு நினைக்கிற நீயே இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் பயப்படணும், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கூடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ இந்த யோனும் இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரிடி பார்த்துப்போம், இனிமேல் தான் இருக்குது, 2 பேரும் கழித்தீங்க, ரெடியாக இருந்துக்கோங்க, உங்களை எங்கே பார்க்கணுமோ நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ ஜின்னு தான் வந்து ஈசுவை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்து அவனோட பிளேஸில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். இப்போ ஈசு தான் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவள் ஒரு புது இடத்துல இருக்கா. அவள் வந்து செத்துருப்பேன்னு நினச்சிருப்பா, ஆனால் இப்போ அவள் வந்து உயிரோடு இருக்கா. அவள் ஃபோனை தான் எடுத்து பார்க்குறா. அவளுக்கு நிறையா கால், நிறையா மெசேஜ் இந்த மாதிரி வந்திருக்கு. அவளுக்கு நல்லாவே புரியுது, ஜோவோ ஜின்னோ தான் நம்மளை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அவளும் இப்போ அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வெளியே போகிறா. அந்த டைமில் ஜோவே வந்து அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பா. அவளும் வந்துட்டு நல்லா இருக்கியடி, எப்போ எந்திரிச்சு, சரி உட்காருவா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை உட்கார வைக்கிறான். இப்போ ஜோ வந்து இதை பற்றி எதுவுமே கேட்கல. அதுவே வந்து ஈசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவளும் இருந்துட்டு சாரி டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜோக்கு வந்து கோவம் வந்து திட்டிடுறா. ஏன்டி இப்படி பண்ண, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா உன்னால், நீ ஏன் இந்த முடிவு எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஈசுவும் இருந்துட்டு, என்னால் தானே உங்கள் 2 பேர்த்துக்கு இவ்வளோ கஷ்டம், அதனால தானே இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ இறந்துட்டா மட்டும் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும்னு நீ நினைக்கிறியா, அந்த கில்ட்டிலேயே நாங்கள் இருந்துட மாட்டோமான்னு சொல்கிறா. ஈசுவும் சாரிடி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஜோ வந்து வேலைக்கு போகிறா. அந்த இடத்துக்கு தான் ஜோவை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வராங்க. இந்த மாதிரி உங்களை நாங்கள் விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து ஜின்னுக்கும் போயிடுது. இப்போ ஜோவும் அங்கே போயிட்டு அந்த விசாரணை ரூமில் தான் உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த ரூம்குள்ளே அந்த கேமராவோட ஆடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த யோன் தான் வரா. வந்து உட்காந்து, நான் சொன்னேன்ல என்னை நீ பார்ப்பேன்னு, கழுத்தின ரெடியாக இருந்துக்கோ, சரி சொல்லு எங்கள் அண்ணாவை என்ன பண்ணீங்க நீங்கள் 2 பேரும் தானே கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போ ஜோவும் இருந்துட்டு, ஆமாம் அந்த ஜியானை என்ன பண்ணு, நீ எங்கே அடைச்சி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ அந்த யோனும் சொல்கிறா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு, எங்கள் அண்ணாவை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜோவை கேட்டுட்ருக்கா. இப்போ அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த கட்சியில் இருப்பாங்கல்ல, அந்த லீடர் தான். அவ்வளோ அட்டன் பண்ணி பேசுகிறா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா யோன், உங்கள் அண்ணா மேலே ஏதோ தப்பு சொல்கிறாங்க, உங்கள் அண்ணா அவங்க கம்பெனியில் இருக்க ஏதோ ஒரு கிளைண்ட்டோட பணத்தை எடுத்துகிட்டு சைனாக்கு போயிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு போஸ்டிங் கிடைக்கணும்னா உங்கள் ஃபேமிலி மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இருக்கக்கூடாதுன்னு தெரியும்ல, இப்போ என்ன உங்கள் அண்ணா மேலே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் இருந்துட்டு, மேம் இல்லை மேம், ஏதாவது ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இப்போவே நீ வந்து இமீடியட்லாம் எனக்கு கிளாரிஃபை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. இவளும் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவங்க ஃபோனை வந்து எடுக்கவே இல்லை. இப்போ அவள் திரும்பி ஈசுவை தான் பார்க்குறா. அப்போ ஈசு என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத, அவனோட 6 உயிர் நொன்னு ஈசு அடித்ததெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, தேவைப்பட்டால் அதையும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜோ வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் இந்த யோனுக்கு புரியுது, இந்த
ஜோ தான் வந்து என்னமோ பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே தலையை பிச்சுக்கிற மாதிரி வெளியில் இருக்கா. இப்போ ஜோவோட கலரை தான் பிடிச்சிட்டு சொல்கிறா, சொல்லுடி நீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, எனக்கு நல்லா தெரியும், என்ன பண்ண சொல்லு, என் போஸ்டிங்க்கு மட்டும் உன்னால் ஏதாவது ஆச்சு அவளை உன்னை உயிரோடு குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே கோவமாக திட்டிகிட்டு இருக்கா. இப்போ இதை பார்த்தோன்னே எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. ஜின்னு தான் வந்து ஜோக்காக ஒரு லாயர் அனுப்பியிருப்பான். அவங்க வந்துட்டு, மேடம் இந்த மாதிரி நீங்கள் விசாரிக்கிற பேரில் என்னோட கிளைண்ட் மேலே நீங்கள் கையெல்லாம் வைக்கிறது தப்பு, இதுக்கே உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் கோவமாக கிளம்பி போயிடுறா. இப்போ ஜோதா என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, அந்த ஜியானை வந்து சைனாக்கு அனுப்பும்போது அந்த சைக்கோ அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்திருப்பாங்கல்ல, அப்போ இந்த கிளைண்ட்டோட பணமும் தான் இருக்கும், அதையும் வேணும்னே தான் எடுத்துகிட்டு போக சொல்லியிருப்பா. இப்போ அந்த யோனும் வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறா. இப்போ ஜின் அங்கே வெளியே தான் இருப்பான். அவனும் அவன் ஆள்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இவ்வளோ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். இப்போ எங்கே போகிறான்னா அந்த லீடர் மேடம் தான் பார்க்க போகிறா. இப்போ ஜோவும் வெளியே வந்து ஜின்னுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா, இந்த மாதிரி வக்கீல் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காக. இப்போ ஜின்னு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இந்த யோன் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பான், பேசாமல் நீங்கள் 2 பேரும் வேறு எங்காச்சும் போயிருங்க, நான் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், இது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது, நானே உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறான். இப்போ ஜோக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஜோவும் ஜின்கிட்ட ஏதோ சொல்ல வர்ற மாதிரி பார்க்குறா. இப்போ ஜின் திரும்பி ஒரே பார்வை தான், இங்கே பாரு போகிறீங்கன்னா போகிறீங்க அவ்வளோதான், மறு பேச்சே பேசக்கூடாது, இந்த தடவை நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிற்காமல் அங்கேருந்து போயிடுறான். ஜோவும் இது நம்ம பிரச்சனை, நம்ம எப்படி பாதியில் விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு ஜின்னு பின்னாடியே போகிறா. இப்போ இந்த யோன் தான் இந்த லீடரை பார்க்குறதுக்காக முறுக்கி பிடிச்சிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. அவளும் கோவமாக எடுத்து, சொல்லுங்கம்மா இப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்னடி உங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பயத்தில் சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து தனியாக அவங்க வீட்டில் இருக்க வேண்டான்னு எங்கூடயே இருங்கம்மான்னு இவள் வீட்டில் தான் இருக்க வச்சுருப்பா. இப்போ அவங்க அம்மா இவ கூட தான் தங்கியிருக்காங்க. அப்போது சொல்லுங்கம்மா என்னம்மா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லடி உங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒன்று அதிர்ச்சியாக சொல்கிறாங்க. அவளும் நடு ரோட்லேயே காரை ஸ்டாப் பண்ணிடுறா. அடுத்தடுத்து கார் அப்படியே அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த யோன் நேராக அவங்க வீட்டுக்கு தான் போகிறான், அந்த லீடரை பார்க்காம. அவளும் வேகமாக போய் அந்த ஜியானை கட்டி வச்சுருப்பான்ல அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா அவன் மண்டையெல்லாம் உடஞ்சி கீழே ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு படுத்துட்டு இருக்கா. இவளும் போய் மூச்சு இருக்காங்கிற மாதிரியெல்லாம் தொட்டு பார்க்குறா. பார்த்தா அவனுக்கு மூச்சு இல்லை, ஏன்னா அவன் செத்து போயிட்டான். இப்போ என்னென்னா இவனை கொன்னது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். இப்போ அவள் அப்படியே அவங்க அம்மாவை தான் தேடுறான் அந்த வீடு ஃபுல்லாக. அவங்க அம்மா இவனை கொண்டுட்டோமே அப்படின்னு ஒரு பதற்றத்தில் எங்கேயோ போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் வந்து அவங்க அம்மாட்ட இவனை எப்படி கொன்னாங்க, எதனால் கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணுக்காக போய் அவங்க அம்மா முன்னாடி உட்காந்து கேட்குறா. ஏம்மா என்னம்மா பண்ணீங்க, எதுக்காக அவனை கொன்னீங்க சொல்லுங்கள், ஏன் இப்படி எல்லாருமே என் உயிர் எடுக்கிறதுக்காகவே வர்றீங்க, அந்த போஸ்டிங் எவ்வளோ பெரிய கனவுன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக அவனை கொன்னீங்க, என்ன நடந்துச்சுன்னு அழுகாமல் சொல்லி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ என்ன நடந்திருக்குன்னா அவங்க அம்மா குடிச்சிட்டு அந்த ரூம் வழியாக நடந்து போயிருப்பாங்க. அப்போ அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் வந்து கீழே கடந்திருப்பான். அப்போது அப்படியே தங்கம் ஏன்டா இங்கே இருக்க, இவன் ஏன்டா உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டை அவுத்து விடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிருப்பாங்க. அப்போ இவன் வந்து நம்ம பையன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும். அவங்களும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு, டேய் சொல்லு யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவனும் இருந்துட்டு, அம்மா என்ன தெரியலையா, நான் அந்த அம்மா உங்கள் செல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களும் இல்லை நீ என் பையன் இல்லை, சொல்லு யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனுக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனோட புத்தி அவனும் காட்ட ஆரம்பிச்சிடுறான். எப்படி ஆத்தாளும் மகளும் என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ அவங்க அம்மாவும், அப்போ நீ தான் என் பையனை கொன்னியா, அதான் என் பொண்ணு உன்னை கட்டி போட்டு வச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க. இப்போ அவனும் இருந்துட்டு சொல்கிறான், என்னடி பையன் பிள்ளைவா பெற்று வச்சிருக்க, பொம்பளை பிள்ளைங்கிட்ட போய் வீரத்தை காமிச்சிருக்கான், அதான் அவளுக்கு 2 தட்டு தட்டி சொல்லி முடிச்சு விட்டுட்டாளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நேரத்துக்கு உன் பையன் செத்து மண்ணுக்கடியே புழு புழுத்து கிடப்பான், ஏன் உன் பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அதிர்ச்சியில் பார்க்குறா. ஆமாம் உன் பொண்ணு அவள் ஒரு அரமெண்டலு, எப்படி 3 பேர் ஒரே மாதிரி இருக்கீங்க, குடும்பமே பைத்தியக்கார குடும்பமாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் திட்டிகிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மாவும் வேறு நிறைய குடிச்சிருப்பாங்களா, அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் நம்ம பையன் இல்லைன்னு வேறு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கைக்கு பெருசாக ஏதோ கிடைக்குது, மண்டையிலேயே ஒரே போடு போட்டு அவனை கொலை பண்ணிடுறாங்க. அந்த ஸ்பாட்டில் அவனும் செத்து போயிடுறான். இப்போ இதெல்லாம் தான் வந்து அந்த யோன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. ஏம்மா குடித்தா உனக்கு என்ன நடக்குது, என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது, உனக்கு இப்படி தான் மண்டைக்கேற அளவுக்கு குறிப்பியா, உனக்கு அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவளும் போய் அவங்க அம்மா கிட்ட, சரிம்மா சரி, நீங்கள் இதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, வாங்க நம்ம அண்ணாவை வந்து ஈசுதா கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பாடியை கொடுத்து போலீஸ்கிட்ட சொல்லிடலாம், அவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்து
பார்த்துப்பாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு குட் நேம் இருக்குது, எனக்கும் வந்து ஒரு போஸ்டிங் வேணும். இப்போ நம்ம அதை காப்பாற்றணும்னா இந்த பழி ஈசு மேலே தான் போட்டாகணும். இல்லைனாலும் ஈசு தான் நம்ம அண்ணாவை கொன்னா, அதுதான் உண்மை. இப்போ இவன் பாடியை வந்து நம்ம எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்க அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பாடியை தான் கீழே அந்த கார் பார்க்கிங்க்கு தள்ளிட்டு வந்து டிக்கியில் போட்டு அமுத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் அந்த ஜின்னோட ஆள் தான் பார்த்துட்டு ஜின்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி யாரோ ஒரு பாடியை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, அநேகமாக அது வந்து அந்த ஜியானா தான் இருக்கும், அவனை கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ அவன் பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் ஜின்கிட்ட சொல்லிடுறான். ஜின்னு வந்துட்டு நீ அவங்கள ஃபாலோ பண்ணி நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜோதா இருந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த தடவை நம்பி இதை எனக்கு கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்து இதை முடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜின்னு வந்துட்டு இங்கே பாரு, நான் சொன்னதான் நீங்கள் 2 பேரும் சேஃபாக வேறு கண்ட்ரிக்கு போய் சேருங்க, இதில் நீ தலையிட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஜோவும் இருந்துட்டு இல்லை இது வந்து நான் ஆரம்பித்த பிரச்சனை, நானே முடிச்சிடுறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த கார் சாவியை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அவனும் வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறான், இவன் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் சாவியும் கொடுத்துட்டு கூட ஒரு கத்தியும் கொடுக்குறான், இந்த சேஃபுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ ஜோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜின்னு தான் வந்து ஈசுவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரான். இப்போ ஈசு தான் ஜின் கூட ஜோ வராதனால ஜோ எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜின்னுக்கு வந்து இப்போ ஈசு பேசுகிறது எதுவுமே அவள் காதில் விழுகலை, ஏன்னா அவன் வந்து ஜோவை பற்றி நினச்சிட்டு இருக்கான். இப்போ ஜோ வேறு தனியாக போயிருக்கா, என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் என்ன ஈசு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இதுக்கு நல்லாவே புரியுது, ஜோ தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயோ போயிருக்கா, இதுக்கு மேலே நம்ம இங்கே கொண்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்மளால் முடிஞ்சதை நாமளும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட சொல்லாமல் அங்கேருந்து வேகமாக எங்கேயோ ஓடி போகிறா. இந்த பக்கம் அப்படியே அந்த யோனா அவங்க அம்மா வந்தால் இந்த பாடியை வந்து யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி நம்ம எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அழுத்தி பிடிச்சி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்களே வேகமாக போயிட்டுருக்காங்க. இவங்கள மிந்திட்டு ஒரு கார் வருது. அது யாருன்னா ஜின்னு ஒரு ஆள் அனுப்பியிருப்பான்ல, அவன் தான் வந்து இப்போ யோனுக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்கான். அவளும் பார்க்குறா, யார் இவங்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ ஃபேஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே மிரரை பார்க்குறா. மிரரை பார்த்தா பின்னாடி ஜோவா அதுக்கு மேலே அழுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. இவதுக்கு இப்போ நம்மளே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. ஐயோ ஏன் எல்லாம் எனக்கு டார்ச்சர் கொடுக்கறக்கே வராங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பல்ல வெறிகிட்டு புலம்பிட்டு போயிட்டுருக்கா. இப்போ என்னென்னா அந்த ஜின்னோட ஆள் இருக்கான்ல, அவன் போய் யோனோட காரை மறைச்சி முன்னாடி காரை போட்டு நிற்க வச்சிட்றான். இப்போ ஜோதா பின்னாடி வேகமாக வந்து அந்த டிக்கிலேயே ஒரு இடி இடிச்சிட்றான். இதுதான் இவங்க பிளானே. அப்படி ஃபோர்ஸாக கார் டிக்கி அடித்தா கார் டிக்கி வந்து ஓப்பன் ஆகி அந்த பாடி எப்படி வெளியே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த கார் டிக்கி வந்து ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருக்க அந்த ஜியானோட டெட் பாடி வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரியுது. அது வந்து ரொம்ப பிஸியான ரோடு, 24 ஹவர்ஸும் அங்கே வண்டிகை போயிட்டே தான் இருக்கும். இப்போ எல்லாருமே அங்கே வந்து கூட்டம் சேர்ந்துருது. எல்லாருமே வந்து வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க அம்மா வந்து வெளியே வந்திருப்பாங்க, எல்லாரும் இவங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுனால இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்களை ஒரு தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு திருப்பி இப்போ வெளியே உட்காந்துக்கிறாங்க. இந்த யோனும் வெளியே வந்துடுறா. அப்படியே ஜோவை கொலவெறியோட ஒரு பார்வை பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி வேறு வெளியே தெரியுதுன்ட்டு அதை போய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அதுக்குள்ளேயே எல்லோரும் வந்து இவளை ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. இப்போ வந்து எப்படின்னா இவள் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இப்போ அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இந்த போலீஸோட காரில் டெட் பாடியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஈசு வந்து வேகமாக ஓடி போயிருப்பாள்ல, இப்போ அவள் எங்கே வந்திருக்கான்னு பார்த்தா அந்த போலீஸ் இருப்பான்ல, எந்த ஹெல்ப்னாலும் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அவங்ககிட்ட தான் போய் இவளே சரண்டர் ஆயிடுறா. இந்த மாதிரி நான் தான் என்னோடய ஹஸ்பண்டை கொன்னுட்டேன், அவர் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினார், அதனால தான் நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவளே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்றா. இப்போ இந்த யோன் டெட் பாடி கொண்டு போன நியூஸ் தான் வந்து தீயாக பரவிட்டுருக்கு. இந்த லீடர் மேடமும் இவளுக்காக போய் நான் போஸ்டிங் கொடுக்கணும்னு நினச்சேன், இவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பமாக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஈசு வந்து அவர் காருக்குள்ளே அடைச்சி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பாள்ல, அதெல்லாம் அந்த காரோட டேஷ் கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த வீடியோவும் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, ஜோதா ரிலீஸ் பண்ணியிருப்பா. இப்போ எல்லாரும் அந்த வீடியோவும் பார்த்துட்டு இவள் வந்து போலீஸே கிடையாது, இவள் சரியான கிரிமினலாக இருக்கா, இவளை வந்து எல்லாம் வெளியவே விடக்கூடாது, இவளுக்கெல்லாம் சட்டப்படி தண்டனை கிடைச்சாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜோக்கும் வந்து அடிபட்டிருந்துருக்கும், அதனால் ஜோவும் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இப்போ அந்த போலீஸ் தான் வந்து ஜோக்கிட்ட விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஈசு வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தான் அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஜோ இருந்துட்டு கேட்குறா, ஈசு நல்லா இருக்காளா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் அவரும் இருந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்கிறாரு. ஜோவும் இருந்துட்டு இந்த கொலையில் எனக்கும் சம்மந்தம் இருக்குது, நானும் தான் அவ கூட சேர்ந்து கொலை பண்ணேன், சொல்லப்போனால் அந்த கொலையை பண்ணக்கூடிய பிளான் எல்லாமே நான் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவளும் சொல்லிடுறா. அவளும் வாக்குமூலம் கொடுத்துட்றா. இப்போ இந்த போலீஸ் தான் வந்து ஈசுவை பார்க்க போகிறாங்க. அப்போ ஈசு இவரை பார்த்தோன்னே முதல்ல என்ன கேட்குறான்னா, ஜோ நல்லா இருக்காளா, அவளுக்கு அடிபட்டிருக்கா, அவளுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறா. அப்புறம் அவரே இருந்துட்டு சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் எவ்வளோ பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க, ஆனால் இருந்தாலும் 2 பேரும் அவங்கள பற்றி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்த்துட்ருக்காங்க 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும். அப்போ வந்து இவனும் சொல்கிறான், இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்களும் இந்த கொலையில் பங்கு இருக்குன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இப்படி ஜோ வந்து கொலை பண்ணிட்டா, அவளை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலில் தூக்கி போட போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் அவங்க அம்மா
அம்மாவுக்கும் தெரியுது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பொண்ணு மேலே இப்படி பழி வந்துருச்சு அப்படின்னு. இப்போ இந்த பக்கம் ஜின் தான் வந்து அவனுக்கு எல்லாமே அவன் கையை மீறி போன மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் நினச்சது ஒன்று, இங்கே நடந்திருக்கிறதே ஒன்று. ஈசுவே போய் வாக்குமூலம் கொடுத்துட்டனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ இருந்தும் அவன் வந்து சும்மா இல்லை. அவனோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பெரிய பெரிய ஆளுகளையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பெரிய மீட்டிங்கே போட்டிருக்கான், இந்த மாதிரி ஜோவையும் ஈசுவையும் வெளியெடுக்கிறதுக்காக. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜின்னோட கண்ட்ரோலில் தான் அங்கே பாதி கவர்மெண்ட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவனும் அங்கே ஒரு பெரிய தலை தான். இப்போ ஜின்னு தான் சொல்கிறான், எனக்கு அவங்க 2 பேரும் வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே வந்து செட்டில் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை அவங்களே வாக்குமூலம் கொடுத்தனால வெளியெல்லாம் விட முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக தண்டனை வேணால் கம்மி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஆனால் அவங்க 2 பேரும் கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் அந்த யோனையும் அவங்க அம்மாவையும் தான் அரெஸ்ட் பண்ணி பப்ளிக்காகவே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பப்ளிக்கெல்லாம் போராட்டமே பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே இருக்கவே கூடாது, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த யோனுக்கு தான் ரொம்ப அவமானமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட அவளுக்கு இந்த போலீஸ் வேலையாவது மிச்சம் இருந்திருக்கும். அவள் அந்த போஸ்டிங் காசைப்பட்டு ஷெல்ஃபிஷாக இருந்தனால மட்டும்தான் இந்த நிலமையில இங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ வந்து மாஸ்கோட வந்திருப்பா, அவன் கூட இருப்பான்ல, அவன் வந்து அந்த மாஸ்கையும் எடுத்து விடுறான். உனக்கெல்லாம் மாஸ்கெல்லாம் ஒரு கேடாடி, இரு உன்னையெல்லாம் பப்ளிக் நல்லாவே பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அவளும் இருடா நீ அந்த லிஸ்ட்டில் தான் இருக்க, உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டுருக்கா. அந்த மிஸ்ஸஸ் மின்னு இருப்பாங்கல்ல, அந்த பணத்தை கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த சைக்கோ கிட்ட, அவங்களுக்கு அந்த கம்பெனி அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துருச்சு. ஆனால் அந்த பணத்தை கூட அவங்க கேட்கல. ஈசுவும் ஜோவும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணு நல்லபடியாக வெளியே வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜோவோட கராத்தே மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ஒரு பார்சல் வருது. அது வந்து என்னென்னா ஜோவோட பெல்ட்டு தான். இவர் வந்து கொடுத்துருப்பார் அந்த ப்ளூ பெல்ட்டை, அதை வந்து அவர் ரிட்டன் அனுப்பிடுறேன். அந்த பெல்ட்டை வச்சு எனக்கு தகுதி இல்லை, அந்த தகுதி நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கும் இந்த நிலமையில கூட அவள் நேர்மையாக இருக்கா அப்படிங்கிற அந்த நேர்மை அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டீச்சராக இருக்கேன்னு. இப்போ அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நம்மளும் நம்ம ஒய்ஃப் இப்படி தானே கொடுமை பண்ணிகிட்டு இருந்திருப்போம், இப்போ நம்ம பொண்ணு நம்மளாலேயே ஜெயிலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கில்ட்டிலேயே போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அவரும் போயிடுறாரு. இப்போ ஈசு ஜோவோட கேஸ் தான் கோர்ட்டில் ஹியரிங்க்கு வந்திருக்கு. அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஈசு கிட்ட தான் கேட்குறாங்க. அப்போ ஈசு சொல்கிறா, ஆமாம் நான் தான் என்னோடய ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டேன், அவர் வந்து என்னை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணார், எங்கள் அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணார், அதனால் என்னால் அங்கேருந்து தப்பிச்சு போகவே முடியல. ஆனால் இருந்தாலும் நான் தப்பிச்சு போக என்னால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் எடுத்தேன், எல்லாத்துலேயும் நான் தோற்று தான் போனேன். அவன் அடித்தனால என் குழந்தைய கூட நான் இழந்திருக்கேன். உயிரோடு இருந்தால் தானே இப்படி போட்டு அடிக்கிறான்னு நான் நிறையா டைம் சூசைட் பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படியோ தப்பிச்சு தான் இங்கே வந்து நான் நின்றுட்டுருக்கேன். இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் தான் நான் அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. இப்போ நெக்ஸ்ட்டு ஜோவை தான் விசாரிக்கிறாங்க. ஜோவும் சொல்கிறா, ஈசு வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஏன் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவை போட்டு எங்கள் அப்பா அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவும் சொல்ல முன் வந்ததில்லை, என்னையும் சொல்ல விட்டதில்லை. அப்புறம் அந்த மிஸ்ஸஸ் காங் அவங்களும் அப்படி தான் உடம்புல அந்த காயங்களோட வந்து எங்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. என்னால் அப்போ பண்ண முடியல. நான் அப்போ ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட இப்போ அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. அந்த கில்ட்டியே என்னை விட்டு போகலை. நான் ஈசுவும் அந்த நிலமையில பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அவன் சரியான சைக்கோ, அவன் மனுஷ உருவத்தில் இருக்க ஒரு மிருகம். அவனால் கொல்றதுல தப்பே இல்லை. அவனை கொன்னதில் எனக்கு எந்த ஒரு கில்ட்டியுமே கிடையாது. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு தப்போ அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதும் தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து ஈசுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ இது வந்து எப்படின்னா தற்காப்புக்காக கொலை பண்ணியிருந்தாலுமே 2 பேரும் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர்த்துக்கும் தண்டனையும் கொடுத்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜோவோட அம்மா தான் ஜோவை பார்க்கறதுக்காக அந்த ஜெயிலுக்கு வராங்க. இப்போ ஜோ கிட்ட தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் தனியாக வந்துட்டோமா, நானும் தம்பியும், உங்கள் அப்பா கூட இல்லை, இனிமேல் நான் தனியாக தான் இருக்க போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜோவும் சந்தோஷப்படுறா. இந்த முடிவை நான் நீங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போதே எடுத்துருந்துருக்கணும், அப்போ என்னமோ எனக்கு அந்த தைரியம் வரல, உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் நான் தனியாக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுதான் இப்போ தப்போன்னு எனக்கு தோணுது, நீங்கள் இருக்கிறதுக்கு முழு காரணம் நான் அப்படிங்கிற மாதிரியே தோணுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோவும் சொல்கிறான், நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தாம்மா நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதை நினச்சி எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. இதை நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். நான் தண்டனை அனுபவிச்சுட்டு நான் சந்தோஷமாக வெளியே வருவேன். நீங்கள் இதை பற்றியும் நினைக்காதீங்க. நீங்களும் தம்பியும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, உன்னை நான் வந்து சரியாக வளர்க்கலையோன்னு நினச்சோம்மா, ஆனால் நீ சரியாக தான் வளர்ந்துருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த சந்தோஷத்தோடையே நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோக்கும் அழுகாச்சி வருது. ஏன்னா அவங்க அம்மா தம்பியெல்லாம் விட்டு பிரிஞ்சு ஜெயிலில் இருக்காள் அப்படிங்கிற மாதிரி. இங்கே அப்படியே ஈசுவை தான் காட்டுறாங்க. ஈசுவும் இங்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கா. அவள் செஞ்ச தப்புக்கு முழு மனசாக தண்டனையை ஏற்றுக்கிறா. அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க.
இப்போ அப்படியே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜின்னும் ஜோவும் தான் வந்து காரில் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. எதுக்குன்னா இன்றைக்கி வந்து ஈசு ரிலீஸ் ஆக போகிறா. ஈசுவை கூப்பிட தான் இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஈசுவும் ஓடி வந்து ஜோவை சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜின்னையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜின்னு மட்டும் இப்போ இவங்க கூட இல்லைன்னா இவங்க வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், இவங்க இதுக்கு விட பெரிய தண்டனையெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அதனால் ஜின்னுக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜோ எப்படி முன்னாடி வந்திருப்பான்னா, ஜோ வந்து அந்த கொலைக்கு வெறும் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணியிருப்பா. அதனால் அவளுக்கு ஒரு சில மாதங்கள் மட்டும் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஈசு வந்து கொலை பண்ணதுனால அவளுக்கு நிறையா இயர்ஸ் தண்டனை இருந்திருக்கும். ஆனால் ஜின்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவன் நிறைய பணம் எல்லாம் செட்டில் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து 2 இயர்ஸாக கம்மி பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. இப்படி தான் வந்து இவங்க 2 பேரும் வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு வெளியே வந்ததுக்கான முழு காரணமும் ஜின்னு தான். இப்போ இவங்க ஜெயிலேருந்து வெளியே வந்தோன்னு எங்கே போகிறாங்கன்னா, ஈசுவோட அம்மாவை வந்து புதைச்சிருப்பாங்கல்ல அந்த கல்லறைக்கு தான் போகிறாங்க. ஈசுவோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரே இடத்துல தான் புதைச்சிருப்பாங்க. அப்போ ஈசு சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருங்க, பக்கத்தில் இருக்கீங்க, சண்டை போடாமல் இருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நானும் உங்ககிட்டயே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் பேசிகிட்டு இருக்கா. ஜோவும் வந்து ஈசுவே பார்க்குற ஒரு மாதிரி எமோஷ்னலாக. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இனிமேல் இவங்களால சகஜமாக கொரியாவில் வாழ முடியாது ஒரு கொலை பண்ணிவிட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஜின் சொல்லியிருப்பா இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் வேறு கண்ட்ரிக்கு போயிருங்க அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, இவங்க கூட ஜின்னும் வந்துடுறான். இவங்க 3 பேருமே வியட்நாமுக்கு தான் ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஜின் அங்கே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டே ஓப்பன் பண்ணியிருப்பான். ஈசுவும் ஜோவும் ஜின்னுக்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க. ஜின்னு வந்து இவங்களுக்காக நிறையா பண்ணியிருக்கான். என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் ஈடாகாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க. 3 பேருமே புது லைஃப்பை வாழ்கிறாங்க ஹாப்பியாக. இப்போ அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. வியட்நாமிஸ் அந்த ஃபெஸ்டிவல் என்னன்னு சொல்லுவான்னா ஹொய்ஹான் ஃபெஸ்டிவல். இது வந்து ஒரு லைட் ஃபெஸ்டிவல். அந்த லைட்டை வந்து அந்த தண்ணிக்குள்ளே விட்டுட்டு ப்ரே பண்ணிப்பாங்க. இப்போ இவங்களும் அதே மாதிரி தான் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க கண்ணை மூடி. இப்போ ஜின் என்ன பண்ணுறான்னா, ஜோவை மட்டும் கேப்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா ஜின்னுக்கு வந்து ஜோவை பிடிச்சிருக்கு, அதனால தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ஜோ தான் ஜின்னை பார்த்து கேட்குறான், நீங்கள் எதுவும் ப்ரே பண்ணலையா அப்படின்னு. அவனும் ஜோவை தான் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கான் வச்ச கண்ணு வாங்காமல். அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே ஈசுவோட ரூம் தான் காமிக்கிறாங்க. ரூமே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே ஈசுவோட ட்ராயிங் தான். இப்போ அவளுக்குன்னு தனியாக ரூம் இருக்குது. முதல்லலாம் அவளுக்குன்னு வந்து ரூமே இருக்காது. ஏதோ ஒரு குட்டி ரூமில் பயந்து உட்காந்துட்ருப்பா. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் நிறைய புக்ஸ் கூட எழுதுறா. இந்த மாதிரி அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே விரும்பி செஞ்சிட்ருக்கா. இப்போ அப்படியே ஜோவை தான் காட்டுறாங்க. ஜோவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கா. அவளும் போய் கடல்லெல்லாம் போயிட்டு டைவெல்லாம் அடிச்சிட்ருக்கா. இப்போ ஜோ தான் என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டேன். இனி என் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் தான் கடலோரம் நின்றுட்டு அந்த கடலோர வியூவை தான் வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. இப்போ 2 பேருமே அவங்கவுங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை வந்து எப்போவோ சூசைட் பண்ணி முடிஞ்சிருக்க வேண்டியது. ஏன்னா 2 பேருமே அவங்க பாஸ்ட் லைஃப்பில் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காப்பாற்றி இருந்திருப்பாங்க. என்னென்னா, லைஃப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தான் ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம வந்து நம்ம லைஃப்பை எண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த லைஃப் என்ன தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஜோக்கு வந்து ஈசு கிடைச்ச மாதிரி, ஈசுக்கு வந்து ஜோ கிடைச்ச மாதிரி, இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் ஜின் கிடைச்ச மாதிரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் லைஃப் வந்து அதுக்கான பாதையையும் காட்டும். அதனால் வந்து நம்ம லைஃப்பை வந்து என்றைக்குமே எண்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ், இந்த ரேப் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தப்போ அதே அளவுக்கு அதை கண்டுக்காமல் இருக்கிறதும் தப்பு அப்படிங்கிறத சொல்லி இந்த 8th எபிசோடோட இந்த ஸ்டோரியுமே முடியுது. எனக்கு என்னென்னா, இந்த ஸ்டோரிக்கு ஆஸ் யூ சூட் பை அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக ஹீ சூட் பை தேம் அப்படிங்கிற நேம் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஜின் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பான். எனக்கு வந்து ஜின்னோட கேரக்டர் வந்து பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. நான் ஸ்டோரி சொன்னதும் இல்லை, அது எப்படி சொல்லணுங்கிறதும் தெரியாது. ஆனால் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஓகே, எனிவேஸ் த ஸ்டோரி இஸ் எண்ட்.